ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பாகவத ரகசியம் 11வது ஸ்கந்தம், பகுதி 17. கர்மத்தின் பலனாக கிடைக்கக்கூடிய ஸ்வர்க்க நரகங்கள் இரண்டுமே ஒரு ஜீவனை திருப்தி செய்ய முடியாதவை என்று ஆகும்போது கர்மம் நிறைவை தராது என்பதில் சந்தேகமில்லை. மரண பயத்தை நீக்க இயலாத எதுவுமே நிறைவை தராது. ஞானத்தினால் மரணத்திலிருந்து விடுதலையும் அமிர்தத்துவமும் கைகூடும் என்னும்போது ஞானத்தை சம்பாதிப்பதற்கு கர்மசுத்தியும் ஈஸ்வர பக்தியும் அத்தியாவசிய தேவைகளாகும். இதனால்தான் கர்மம், பக்தி, ஞானம் மூன்றுமே தேவை என்றும் அவற்றில் பேதம் இல்லை என்றும் கூறப்படுகிறது. மிகவும் உறுதியான நிர்மலமான ஞானம் ஒன்றே சம்சாரத்திலிருந்து அமிர்தத்துவத்திற்கு ஒருவரை உயர்த்த வல்லது என்னும்போது அந்த ஞானமானது கர்மம், பக்தி இவற்றை ஆசிரயித்தே உள்ளது என்று கூற வேண்டும். சுத்தமான வைதிக கர்மங்களை பற்றற்ற முறையில் நிஷ்காமியமாக செய்வதின் மூலம் அகத்தூய்மையும் களங்கமும் உபாதிகளும் மற்ற பக்தியையும் பெற்று உலகப்பற்றை நீக்கும் போதுதான் தடைகளின்றி ஞானத்தை சம்பாதிக்க முடியும். அதையும் மனித சரீரம் உள்ளபோதே சாதித்து கொள்ள வேண்டும். ஷரீரம் போன பிறகு என்ன செய்ய முடியும்? எதுவுமே முடியாது. ஷரீரம் எந்த நிமிடத்தில் விழும் என்பதை யார் அறிவர்? அதனால் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய தவிர்க்க முடியாத கடமையாகும். கூடு கட்டி குஞ்சுகளோடு வாழும் மரத்தை வேடன் அடியோடு வெட்டி வீழ்த்தும் போது அதில் வசிக்கும் பறவைகளுக்கு புகலிடம் ஏது? வேறு ஒரு மரத்திற்கு சென்று அங்கு வாழ எண்ணும் போது அதனடியிலும் ஒரு வேடன் வெட்டத் தொடங்கினால் அது எப்படி தன்னை காத்து கொள்ள முடியும்? இதேபோல் பலவிதமான ஆசைகளான குஞ்சு குட்டிகளோடு ஜீவன் வசிக்கும் ஷரீரமாகிய மரத்தை காலனாகிய வேடன் ஒவ்வொரு நொடியிலும் வெட்டி கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு வெட்டிலும் ஆயுளின் ஒரு பகுதி வெட்டுப்பட்டு கொண்டே இருக்கிறது, குறைந்து கொண்டே வருகிறது. இந்த மரம் முறிந்து கீழே விழுவதற்கு முன்னால் காலனால் வெட்ட முடியாத பத்திரமான ஒரு இடத்தை தேடிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. எத்தனையோ மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்ட பின்னரே இந்த மரத்தை அடைந்திருக்கிறோம். அதாவது எத்தனையோ பிறவிகளுக்கு பின் இந்த ஷரீரத்தை அடைந்திருக்கிறோம். இதனடியிலும் காலனுடைய கை திறமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. இதுவும் கீழே விழும் தருணம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஷரீரமும் அழிந்து போகும் சமயம் வந்துவிட்டது. அதற்கு முன்பாக காலனின் கைக்கு எட்டாத பாதுகாப்பான கைவல்யம் என்ற இடத்தை அடைய வேண்டும். ஞானத்தினால் மட்டுமே அது முடியும். எல்லா ஷரீரங்களையும் விட மிகச் சிறந்ததும் புண்ணியம் நிறைந்ததுமானது இந்த மனித சரீரம். பல பிறவிகளில் செய்த தவம், நற்செயல்கள் அவற்றின் பயனாகவே ஒரு மனித பிறவி கிடைக்கிறது. கிடைக்கும் நேரத்தில் இது மிகவும் எளிதில் கிடைக்கக்கூடிய பொருள் என்று தோன்றினாலும் உண்மையில் மிகவும் கடினமாகும். ஒரு முறையாவது மனித சரீரம் கிடைக்க வேண்டும் என்று தேவர்களும் கூட பிரார்த்தனை செய்கின்றனர். இந்த சம்சார சுகத்தை எளிதில் கடப்பதற்குள்ள பாதுகாப்பான தோணியை தன்வசப்படுத்தி குருவாகிய படகோட்டி தோணியின் தலைபாகத்தில் அமர்ந்து அது திசை மாறி போகாமல் கண்காணித்து படகை சரியான மார்க்கத்தில் செறித்து கொண்டிருப்பார். அதே சமயம் அனுகூலமாக ஈஸ்வர அனுகிரகம் என்ற காற்றும் வீச அந்த காற்றை அனுசரித்து பாய் மரத்தை விரித்து அக்கறையை அடைய முயற்சிக்காது போனால் பின் எப்போதுதான் கரை சேர முடியும்? மனித பிறவி, ஆன்மீக அறிவு, சத்சங்கம், குருவின் வழிகாட்டுதல், ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துள்ள இந்த புண்ணிய சந்தர்ப்பத்தில் ஞானம் பெற்று கைவல்யத்தை அடைய முடியாது போனால் பின் எப்போதுதான் அது முடியும்? அதனால் இப்போதே இந்த ஷரீரம் போவதற்கு முன்னரே நிச்சயமாக பிறவி பயனை அடைந்தே தீர வேண்டும். தீவிர வைராக்கியத்தாலும் ஆத்ம விசாரத்தாலும் மனதை விஷய பற்றுகளிலிருந்து வலுக்கட்டாயமாக இழுத்து ஆத்மாவில் லயிக்கச் செய்ய வேண்டும். மனதின் சஞ்சலத்தன்மையே சம்சாரம். மனம் சலனமின்றி அடங்கிவிட்டால் பிறகு ஏது சம்சாரம்? ஆகையினால் பெருமுயற்சி செய்து மனதை அடக்க வேண்டும். தீவிரமான வைராக்கியமும் விஷயங்களில் சிறிதளவு கூட ஈடுபட்டு செயல்படாமல் இருப்பது போன்ற புண்ணியமான வாழ்க்கை முறையாலும் இந்திரியங்களும் பிராணனும் அடங்கும் போது மனம் மெல்ல மெல்ல சலனமற்று அமைதி அடையும். அப்போது சத்வகுணம் நிறைந்த புத்தியால் மனதை மெல்ல விஷயங்களின் பிடியிலிருந்து விடுவித்து ஆத்மாவின் பிடியில் இருத்த வேண்டும். மனோநாசமே யோகத்தினால் அடைய வேண்டியுள்ளது.
அது மட்டுமின்றி சாங்கிய சித்தாந்தங்களின்படி தத்துவங்களை ஆராய்ந்து அறிதல், யம நியமங்கள், சமதமங்கள் போன்ற எல்லா அனுஷ்டானங்களுமே மனதை அடக்குவதற்காகவே கூறப்பட்டுள்ளன. மனமே அஞ்ஞானம் அல்லது சம்சாரமும் ஆகும். அது அடங்கினால் சம்சாரம் அடங்கிவிடும். மனம் நாசமடையும் வரை தொடர்ந்து யோக சாதனைகளை பழகி முன்னேறும் ஒரு சாதகனுக்கு மிக விரைவில் ஆத்ம சாட்சா்காரம் கிட்டும். சாதனைகளில் உறுதியுள்ள ஒருவருக்கு வீழ்ச்சி ஏற்பட வாய்ப்பில்லை. ஒருவேளை பிராரப்தம் காரணமாக வீழ்ச்சி வந்தாலும் யோக சக்தியால் அது நீங்கிவிடும். இருந்தாலும் யோக வளர்ச்சி குன்றுவதற்கு ஒருபோதும் இடமளிக்காமல் விழிப்புடன் இருக்க வேண்டும். தத்தம் வாசனைகளுக்கு அனுகூலமான சாதனையையே ஒருவர் பின்பற்ற வேண்டும். தற்செயலாக பக்தர் வாயிலாக பகவானுடைய மகிமைகளை கேட்கும் ஒருவருக்கு பகவானிடம் பிரேமையும் நம்பிக்கையும் பிறக்குமானால் அவர் பக்தி சாதனைகள் மூலம் முன்னேறி செல்ல வேண்டும். இறைவனிடம் பக்தியும் நம்பிக்கையும் தோன்றிவிட்டால் உலக விஷயங்கள் துக்கமயமானவை என்பதும் அவற்றின் மீதுள்ள ஆசைகள் குறைந்து வருவதையும் உணரலாம். அப்போது தானாக வைராக்கியம் ஏற்படும். வைராக்கியத்துடனும் பக்தி விசுவாசங்களுடனும் பக்தி சாதனைகளை நன்கு கடைபிடிக்கும் போது சாதகனின் சித்தத்தில் பகவானது ஸ்வரூபம் காலப்போக்கில் பிரகாசிக்கத் தொடங்கும். அப்போது சம்சார வாசனைகளால் வந்து சேரும் எல்லாவிதமான குறைகளும் அகன்று சித்தம் வெகுவாக தூய்மையடையும். சித்த சுத்தி பூரணமாகும் போது அஞ்ஞானம் என்னும் முடிச்சு அவிழ்ந்து எல்லா சந்தேகங்களும் நீங்கி கர்ம வாசனைகளும் அகன்று பகவானின் உருவத்தை நேருக்கு நேர் காணவும் பகவானுடைய ஆனந்தத்தில் மூழ்கி திளைக்கவும் நேரும். பக்தி வளர்ந்தால் வேறு எதுவும் தேவையில்லை. களங்கமற்ற பக்தியுடைய ஒருவருக்கு அதன் மூலமே அனைத்தும் கிடைக்கும். ஞானம், வைராக்கியம், யோகம் இவை மூலம் ஒருவருக்கு எவையெல்லாம் கைகூடுமோ அவை அனைத்தையும் நிஷ்களங்கமான பக்தியின் மூலம் பெற முடியும். பகவானிடம் எல்லையில்லா பக்தி பூண்ட ஒருவன் மற்ற எதிலும் இச்சையில்லாது இறைவனுக்காக எந்த கஷ்டத்தையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வான். எந்த தியாகத்தையும் செய்ய எப்போதும் தயாராக இருப்பான். பகவானை விட்டு மோட்சத்தை கூட விரும்ப மாட்டான். பகவானே மகிழ்ந்து கைவல்யம் கொடுத்தாலும் கூட அவனுக்கு அது தேவையில்லை. பகவானிடம் மட்டுமே அன்பு வைத்துள்ள அவனுக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. வேறு எதிலும் நாட்டமில்லாத அந்த நிலையே பரமஷ் நிஸ்ரேயஸ். எதிர்பார்ப்பு இல்லாத விரக்தியோடு உள்ளவனிடம் பக்தி வளர்ந்து பிரகாசிக்கும். பக்தி பெருகிவிட்டால் நல்லது கெட்டது என்ற பாகுபாடே இல்லாமல் போய்விடும். தனக்கு பிரியமான பகவானுடைய மகிமைகளை தவிர வேறு எதுவுமே அவன் கண்ணில் படாது. இதனால் பக்தன் எதிலும் குறைகளை பார்ப்பதோ வெறுப்பதோ இல்லை. இறைவன் மீதுள்ள பிரேமை நன்கு வளர்ந்துவிட்டால் அதுவாகவே ஆன்மீக பாதையில் சரியான முறையில் அழைத்து சென்று கைவல்யத்தில் சேர்த்துவிடும். அதனால் ஹே உத்தவா, பக்தியை போன்ற அழகான கவர்ச்சியான ஆன்மீக சாதனை வேறு இல்லை என்று கூறலாம். மேற்கூறிய கர்மம், பக்தி, ஞானம் ஆகிய 3 யோகங்களில் ஒன்றையும் கடைபிடிக்காமல் புலன்களின் வழியே சென்று விஷய சுகங்களிலேயே லயித்திருக்கும் உலகியலில் மூழ்கியவர்கள் உயர்ந்ததும் தாழ்ந்ததுமான பல யோனிகளில் பிறந்தும் இறந்தும் வெந்து போகின்றனர், நொந்து தவிக்கின்றனர். வர்ணாசிரமங்களில் தனக்கு உகந்தது எது என்று ஆராய்ந்து அறிந்து அதற்குரிய தர்மங்களை பற்றி சிறிதும் ஐயப்படாமல் அவற்றை பின்பற்றி வாழ்வதே ஒருவருடைய தலையாய கடமை என்பதே வேதங்களின் கருத்து. அப்படிப்பட்ட தார்மீக வாழ்க்கையை மதித்து நடக்கும் ஒருவர் மட்டுமே காலப்போக்கில் பக்தி, ஞானம், வைராக்கியம் இவற்றில் சிலவற்றையேனும் அடைய வாய்ப்புண்டு. தர்ம வழியில் சென்றால் மட்டுமே சித்தம் சுத்தி அடையும். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ.